இருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம். எங்கேயுமே சுவாமிக்கு தாழம்பு சாற்றி வழிபட மாட்டாங்க. திருவண்ணாமலையில் அடிமுடி செடிகளான பிரம்மாவுக்கும் தாழம்புக்கும் தாம் கொடுக்கப்படுது. அதற்கான உமோத்திரம் பிரம்மாவுக்கு திருப்பனந்தாழையும் தாழம்புக்கு உத்திரோசங்களையும் உமோத்திரம் ஏற்படும். அதான் நீங்க வெளியில ராஜகோலத்திலிருந்து உள்ள தரிசனத்துக்கு வரும்போதே தெரிஞ்சிருக்கும். விநாயகரும் முருகப்பெருமானும் வழிபாட்டுக்கு இடம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். பிரம்மனால் வழிபடப்பட்ட விநாயகர் தாமத்திற்கான விநாயகரையும் முருகப்பெருமானை மாற்றி அமைத்து முருகனுக்கு முன்னால யானையை கொண்டு போய் வாகனம் பார்த்திருக்காரு பிரம்மா. இங்க தாழம்புக்கு மட்டும் இங்க பிரம்மாவுக்கு விமர்சனம் வந்து பிரம்மாவை திருப்பனந்தாழ் அடைச்சி விமர்சனம் பண்றாரு. அதனாலதான் சித்திரை திருவிழா வந்து பிரம்மாவுக்காகவே அங்க நடத்துறதா ஒரு ஐதீகம் உண்டு. அவருக்கு சாவது விமோசனம் 2 நாள் இங்க திருப்பனந்தாழ்ல கொண்டாடுவாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் முடிகிற இடத்த பூமிக்கு இடத்துல பிரம்மா வழிபாடு இருக்கும். ஏன்னா அவருடைய தீர்த்தம் எப்பயுமே பட்டு அவருடைய சாவு நீங்கதான் சொல்லப்படுது. அதனால தாழம்பூ இங்க சுவாமி அம்பாளுக்கு எப்ப நம்ம சாற்றி வழிபடுறோமோ நம்ம செய்த பாவங்கள் அதோட உடனே நிவர்த்தி ஆகும். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் நம்ம செய்திருப்போம். உடனே நிவர்த்தி ஆகி புதிய கணக்கு இங்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால தாழம்பூ சுவாமி அம்பாளுக்கு எப்பயுமே சாற்றி வழிபடலாம். இங்க நவகிரகங்கள் வழிபாடு கிடையாது. சூரியன் சந்திரன் வழிபாடு இயற்கை வழிபாடுகளை முடிச்சு. ஏன்னா நம்மளுக்கு சிந்து சமணி நாயகத்திலிருந்து முதல் நாயகத்திலிருந்து பசுபூஜா உயிர்களின் தலைவன் லிங்க வழிபாடு மட்டும் தான் படிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு சூரியன் சந்திரன் மரம் செடி கொடி இப்படி இயற்கையை மட்டும் தான் நம்ம வழிபாடுக்கிட்டு இருந்தோம். ராமபுரான் தேவனத்துல நவகிர வழிபாடு பண்றாரு. அதன் பின்னால வந்து ஆலயங்களை மட்டும் தான் சைவத்துல ஆதிசங்கரை கொண்டு வந்துறாரு. இது அதற்கு உட்பட்ட ஆலயனால இங்க சூரியன் சந்திரன் இயற்கை வழிபாடுகளை முடிச்சு. ஏன்னா மூலமூர்த்தி அவர் தான். இவங்கள வழிபட்டவங்களுக்கு எந்த ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. அவர் நினைக்கிறதா எல்லாமே உங்களை குதிரை அவர் கையில காட்டி அவர் ஓடுனா ஓடுன்னு நிக்கிறோம். நம்ம அவரை சிஎம்ஏ பண்ணி மந்திரியை பார்த்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது? அதனால நவக்கிர வழிபாடு கிடையாது. ஆதிசங்கரை தான் கொண்டு வந்துடுறது அந்த வழிபாடை. அதனால இங்க நவக்கிர வழிபாடு கிடையாது. முக்தி முழுமுதல் உத்திரோசமங்கை வள்ளல் அப்படிங்கிறது மாணிக்கவாசக பெருமாள். நீங்க காசி வர போனாலும் முக்திங்கிறது பாவ புண்ணிய கணக்கு தான் இங்க விஸ்வநாதர் கொடுத்தாரு. இங்க அந்த கணக்கே கிடையாது. வள்ளல்னா எதுவுமே பார்க்காம கொடுக்கணுங்கிறது வள்ளல் சொல்லுவோம். இங்க வந்து சுவாமியை தரிசனம் மூலம் உனக்கு முக்தி தான். பாவ புண்ணிய கணக்கே கிடையாது. வந்து அனைவருக்குமே முக்தி கொடுக்கிற வள்ளல்ங்கிறார் மாணிக்கவாசக பெருமாள். அதான் முக்தி முக்திக்கு முதலா இருக்கக்கூடிய சிவபெருமான் உத்திரோசமங்கிறதா இருக்கிற மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடாரு. சுவாமி வந்து மாபெரும் கருணையாளனுங்கிறாரு. வந்து என்ன நல்லதா பிரார்த்தனை எது பண்ணாலும் உடனே செய்து வர மருளாத பெருமான். இப்ப ராவணன் வந்து மண்டோரி வந்து இங்க தரிசனம் பண்ணி அதன் பிறகு ராவணனை திருமணம் செய்ய வைத்த சுவாமி மங்களாத பெருமான். மண்டோதரி அழகவர் மண்டோதரிக்கு பேரோடு இன்பம் அளித்த பெருமான் அப்படிங்கிறாரு மாணிக்கவாச பெருமான். கல்வெட்டு குறிப்புகள் இங்க பணி எடுத்துட்டாங்க. மண்டோரி வந்து தரிசனம் பண்ணதுனால ராமாயணத்துக்கு முற்பட்டு யுகங்கள் தாண்டி அமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம். அந்த மண்டலத்தில் கொஞ்சமா திருப்பணி செய்ய போக ஒரு 22 ஏக்கர்ல தீர்மானிச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிவாலயம். சுவாமிக்கு வந்து இன்ன பேர் இன்ன தன்மை இன்ன உருவம் இன்னமும் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. சாமி வந்து அநாகதி எதுவுமே அற்றவன் சுவாமி. அப்படி அவருக்கு ஒரு சொந்த ஊர்ல இருக்குனால உத்திரோசமி 9 குன்னூசல் பதிகம் பாடுறாரு. உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துல இருந்து பாடுற 9 பாடல் தான் இங்க அசஞ்சா பூஜை பள்ளியறை பூஜையில அந்த பாடலை பாடி சுவாமி அம்பாளை நினைச்சுதான் அனைத்து சிவாலயத்திலுமே நல்லா சாப்பிடுவாங்க. இங்க உத்திரோசமி எழுதி எப்படி அருள் செய்யும் அப்படிதான் ஒவ்வொரு தளத்துக்கு வந்து அருள் செய்யணும்னா அந்த பாடலை பாடுறாங்க. அவர் சொந்த ஊர் தந்திரம் இருக்குமானால் அது உத்திரோசமி தான்ங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். அவ்வளவு சிறப்பு பெற்ற உத்தம். அம்பாள் வந்து மகேஸ்வரி. அவளை தாண்டி அந்த உத்திரோசமி பிரணவத்தை சுவாமி மலையில முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்றாரு. அது சுவாமி அம்பாளுக்கு இந்த இடத்துல ரகசியமா உபதேசம் பண்றாரு. இங்க எல்லாமே அம்பாளுக்காக தான் சுவாமி பண்றாரு. அம்பாளுக்கு ரகசியமா உபதேசம் பண்றாரு. உத்தரவனா உபதேசம், கோஷம்னா ரகசியம், மங்கைதான் பார்வதி. பிரணவத்தை சிவபெருமான் அம்பாளுக்கு ரகசியமா உபதேசத்தினால அவளுக்காக வந்து பேர் உத்திரோசமி. அதனாலதான் அம்பாள் கையில ஜெவமாலை ருத்ராட்ச மாலை ஏந்தி பத்மா பீடம் தாமரை படத்துல இருப்பா. லட்சுமி சரஸ்வதிக்குரிய பீடத்துல அம்பாள் மங்களேஸ்வரி இங்க இருக்கிறனால அந்த 20க்குமான பலனையும் இங்க அம்பாள் மங்களேஸ்வரியை கொடுத்துருவார். கையில ஜெவமாலை ஏந்தி இருக்கிற மூத்த ரொம்ப விசேஷமான திருச்செந்தூர் முருகப்பெருமான், காசி விசாலாட்சி கன்னியாகுமரி போகும்போது அம்பாள் கையில ருத்ராட்ச மாலை இருக்கும் உபதேசம் பெற்றனால. அதனால அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள் மங்களேஸ்வரிங்க. நடராஜர் வந்து மரத நடராஜர். ஒரு 6 அடி உயரமும் மரத கல்லாலே செய்யப்பட்ட நடராஜ பெருமான். மார்கழி மாசம் ஆருத்ரா மட்டும்தான் அவர் மற்ற நாளை பண்ணி தரிசனம் பண்ணி சந்திரன் முகப்படி கேட்டுக்கொள்ளுது. 6 கால பூஜை நேமிச்சம் தீவாரணம் எல்லாமே பண்றது வழக்கம். ஆதி சிதம்பரம் முதல் நடராஜர் வழிபாடு செய்யப்பட்ட இடம் உத்திரோசமி. ஏன்னா அனைத்து சிவாலயமே லிங்க வழிபாடு மட்டும்தான் மூலமூர்த்தியா அமைக்கப்பட்டிருக்குமா. சிதம்பரம் மட்டும்தான் உருவ வழிபாடு. என்னைக்கு ஆணி திருமணமும் ஆருத்ராவுக்கு சன்னதியை விட்டு வெளியே வர பிரதான உற்சவம் வச்சு அங்கேயும் மூலட்டானேஸ்வரர் லிங்கத்தை நோக்கி தான் வியாக்கா பதம் 15 தவஸ் பண்ணி அம்பலத்துல வெட்ட வழியில ஆனந்த தாண்டவம் பண்ணி தெல்லைவனத்துக்குள்ள வர்றாரு. அப்படி ஆடுவதற்கு முன்னாடி அம்பாளுக்காக அறையில ரகசிய தாண்ட ஆடியோட உத்திரோசமி. கூடிய லயம் தடி பிழையாவே கொடிகளை உயவழ்கான ஆடி அழகான சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்ற மாதிரி முதல் நாட்டி அம்பாளுக்காக அறையில ரகசியமா அம்பாளுக்கு மட்டுமே தனது நடனத்தை இங்க உத்திரோசமிகளை காட்டுறாரு. அது அம்பாளுக்கு மட்டுமே காட்டுனாலதான் சந்தனத்துக்குள்ள ரகசியமாவே இருக்காரு. அம்பாள் தான் மார்கழி மாசத்துல அந்த நடனத்தை இங்க பார்க்கறதா அம்பாள் பார்க்கும் போதுதான் அந்த சந்தனத்தெல்லாம் களையப்பட்டு ஒரு 11 மணி நேரம் மர திருமணியா வச்சிருப்பாங்க. அம்பாள் தரிசனம் பண்ற நேரத்தில் நம்மளும் சேர்ந்து மார்கழி மாசம் தரிசனம் பண்ணிக்கலாம். அப்போ மட்டும்தான் அந்த கேட்ட துறக்கிற வழக்கம். ஒரு மூர்த்தம்னா நித்தியப்படி அவசியம் பண்ணணும். நாங்க வந்து வருஷத்துல ஒரு நாள் தான் அவசியம் பண்றோம். அதுக்கு பதிலாக படியடிக்க மரலிங்கத்தை ஒரு காலத்துக்குள்ள உச்சி காலத்துக்குள்ள ஒரு 12 மணிக்கு மேல எடுத்து மாணிக்கவாசக பெருமாள் சன்னதிக்கு முன்னால வச்சு அவர் தரிசனம் பண்றதுக்காண்டி அவசியம் பண்ணி மூலவட்டை வச்சு நேவத்தி திவாரணை பண்ணா நடராஜ பெருமானுக்கே பண்றதா அதிகம். இங்க நடராஜ பெருமானுடைய திருக்குறள் ராஜ திருக்குறள் தலைக்கு மேல
கங்கை பாம்பு இதெல்லாம் தரிக்கப்படுவதற்கு முன்னால் அமைக்கப்பட்ட திருக்குளம் நடராஜ பெருமானுடைய திருக்குளம். வருஷத்துல வர 6 பருவ மாற்றமே நம்ம நடராஜ பெருமானுக்கு அவசியம் ஒண்ணு. 5 அவசியத்தை உச்சமூர்த்தி கொண்டு வச்சுக்கணும். 6வது மட்டும் தான் நம்ம மூலமூர்த்தி பண்ணக்கூடிய அவசியம். இங்க தலவிருத்தம் வந்து இழந்து 3000 வருஷம் உட்பட்டவர்களும் தொழில்துறை ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் மரம் வந்து உயிர்ப்போடு பசுமையா சீசன காயப்படும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மரத்துலதான் வேதவியாசனுடைய பாதுகை தவஸ் பண்ண இடத்துல வச்சிருப்பாங்க. காக்கா புஜண்ட தவஸ் பண்ண இடம், சித்தர்கள்லாம் உட்பட காக்கா புஜண்ட தவஸ் பண்ண இடம், மாணிக்க வாசக பெருமானுக்கு சிவபெருமானே குருவா இருந்து உபயோகித்த இடம், அந்த சமையல அந்த கதை நிகழ்ந்த இடம் அந்த இடம் தான். அதனால இப்படி எல்லாத்துக்கும் முற்பட்ட ஒரு ஆதி சிவாலயம் சொல்லக்கூடியது ராவணன், மண்டோதரி, மாணிக்க வாசக பெருமான், அருணகிரிநாத பெருமான், வேதவியாசர், காக்கா புஜண்ட அவங்க எல்லாம் வந்து வழிபட்ட ஒரு சிவாஸ்திரம். இங்கே வழிபட்ட அனைவருக்கும் முக்தி பெறும் மங்களகரமான நிகழ்வு கொடுப்பதா மாணிக்கவாசக பெருமாள் கொடுப்பது. அவர் சீக்கிரம் வழிபட முடியாது மங்களகரமான வழிபட்ட அனைவருக்கும் பிறப்பு இங்கே அறுக்கப்படுது சொல்லியிருக்காங்க.